நண்பர்களுக்கு வணக்கம். சம்மரில் இந்த வெயில் நாளில் என்ன செடி வளர்க்கலாம் அப்படின்ற வீடியோ பார்க்க போகிறோமா. ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நிறைய டிப்ஸ் இருக்குமா, பயனுள்ளதாக இருக்கும். சம்மரில் தான் இந்த கத்திரி செடி வளர்க்குறது. இதை பாருங்கள், எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். ஃப்ரிட்ஜோட நடுப்பாக்ஸு இதில் 2 செடி தான் வச்சுருக்கேன். இலையெல்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக வளராங்க பாருங்கள். இதை பாருங்கள், பூ பூத்துருக்காங்களா பாருங்கள், பூ இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செடி வளரணுன்னா அதனுடைய அகலம் அதிகமாக இருக்கணுமா. இதில் மிளகாய் செடி பாருங்கள். இதில் ஒரு கோழி கொண்டு இருக்குது, எடுத்துடுறோம்மா. இது வேண்டாம் நமக்கு. அதிலே மிளகாய் செடி எவ்வளோ செழிப்பாக வளர்கிறாங்க பாருங்கள். சரிங்களா, இதெல்லாம் சம்மரில் வளர்கிற காய்கறிகள். அடுத்து பாருங்கள், கத்திரிக்காய் நாற்று விட்டுது, இடம் இல்லைன்னு அப்படியே ஒட்டுமொத்தமாக இருக்குது. பாருங்கள், கொடி வகைகள், அவரைக்காய் கொடி வகை. இதை பாருங்கள், இளம் துளிர் இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், இளம் துளிர்லாம். சரிங்களா, இது தைப்பட்டமா பாருங்கள். அவரைக்காயே காய்ச்சிருக்கு பாருங்கள். சரிங்களா, அடுத்து பாருங்கள், பாகற்காய் கொடி. பாகற்காய் ஐயப்பன் கோயில் கொண்டில் ஒன்று பழுத்துட்டுதுமா, இதுவும் விதை போட்டிருக்கேன். இதை பாருங்கள், பாகற்காய் கொடி. இது சம்மர் காய்கறி தான். இதில் பாருங்கள், அவரைக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? இதோ பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள் அவரைக்காய். அடுத்து பாருங்கள், சுண்டைக்காய் மொக்கு வச்சுக்குது பாருங்கள். இதுவும் சம்மர் காய்கறி தாம்மா. சுண்டைக்காய் செடிங்க பாருங்கள். இவங்கெல்லாம் வெயிலில் நமக்கு பலன் கொடுக்குறவங்க தான். சுண்டைக்காய் விடும்போதே அப்படியே கொட்டுதுமா. அதனால் பொறுமையாக விடணும். இவங்க சுண்டை செடி. இது சம்மரில் வளர்கிறது தான் பீன்ஸு செடி. இது பாருங்கம்மா, கருமுருங்கை. கருமுருங்கை கிளையாக வைக்கிறதுலையா, நர்சரிக்கு இந்த குச்சி மட்டும்தான் வருமா. இது கருமுருங்கை. இது நமக்கு சம்மரில் வைக்கிறது தான். நல்லா பாருங்கள், எவ்வளோ பெரிய ட்ரம்மில் வச்சுருக்கோம் பாருங்கள் கருமுருங்கை. சரிங்களா, நான் உங்களுக்கு காய்கறி மட்டும்தாம்மா காட்டுறேன். சாதா முருங்கை எப்படி பூ வச்சுக்குது பாருங்கள். சரிங்களா, இந்த ஒரு காயும் காய்ச்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ பெரிய காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். எல்லாமே பூ வச்சுக்குது. இந்த ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்கள். சரியா, எல்லாமே காய்ச்சிருக்குதுமா. நிறைய பட்ஸு மொக்கு வச்சுருக்கு. இது சம்மரில் மாடி தோட்டத்தில் வைப்பது தான் மிளகா செடி. இது போன ஆடிக்கு 1.5 வருஷமாக இருக்குமா இந்த செடி. எனக்கு நிறைய மிளகா கொடுக்குது. அதனால் போன ஆடி மாதத்துக்கும் இது அகற்றலை, இந்த தை மாதத்துக்கும் இது அகற்றலை. எடுத்துகிட்டு ரவுண்டு மேலே கட் பண்ணிவிட்டு வச்சிட்டேன். இது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷத்து செடி. அதில் 2 தக்காளி செடின்னு தானாக வராங்க பாருங்கள். இவங்க பாருங்கள், நாட்டு காராமணி. இதெல்லாம் சம்மரில் வளர்கிற செடி தான். களை இல்லாத ஒரு பயிர் கூட களை இல்லாத இருக்குது பாருங்கள். மிளகாயை பாருங்கள், சம்மரில் வளர்கிற பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கம்மா. இது வருஷ கணக்கில் இருக்குது. அப்பப்போ சூப்பு பாசிப்பருப்பு போட்டு கீரை போட்டு அப்படியே கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்ற பொன்னாங்கண்ணி கீரை. இதுவும் சம்மரில் வெயில் காலத்தில் வெப்பத்தோட தாக்கு பிடிச்சி வளர்கிற கீரை வகைகள். தக்காளி செடி இப்போ தான் காட்டுறேன். இப்போ தான் பூ வைக்கிறாங்க பாருங்கள் தக்காளி செடி. இதே ஒரு கத்திரி செடி வச்சுருக்கேன் பாருங்கள். சின்ன வாளியில் தான் வச்சுருக்கேன். சரிங்களா, இதுவும் நாட்டுக்காரமணிமா. எவ்வளோ செழிப்பாக வளர்கிறாங்க பாருங்கள். அந்த பக்கம் இருக்கிறது பூச்சி விழுந்துருக்கு, அதுக்கு மருந்து அடிக்கணும். இவங்க பாருங்கள், தக்காளி செடி எப்படி பூ வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு குச்சி வைக்கணுமா. காய்க்கும்போது வெயிட்டு தாங்காத கீழே வருவாங்க. உங்களுக்கு ஒரு குச்சி வச்சு நான் கட்டணுமா. இப்போ செய்ய போகிறேன். இதை பாருங்கள், நம்மகிட்ட கரும்பு கூட இருக்குமா பாருங்கள். கரும்பு ஃபஸ்ட்டு ஒரு பிரான்ச்சு தான் வந்திருந்தது. உங்களுக்கு தெரியுதுங்களா, ஒரு பிரான்ச்சு தான் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், அதை சுற்றி 2-3 பிரான்ச்சு வந்திருக்குமா. இது கரும்பு. எல்லாமே நமக்கு சம்மரில் வளர்கிறது தான். இதை பாருங்கள், அவரைக்காய் கொடி. சரிங்களா, எதுவுமே நான் வீணாக்க மாட்டோமா. கிச்சனில் துளிர் வந்தால் கொண்டு வச்சுருவேன். பாருங்கள், நீங்களே பாருங்கள். சரிங்களா, கரும்பு எவ்வளோ நீட்டாக இருக்காங்க பாருங்கள்.
அவரைக்கொடி பாருங்கம்மா எவ்வளோ பெரிய ட்ரம்மில் இருக்குன்னு. நம்ம மாடி தோட்டத்தில் விழுற குப்பையெல்லாம் இதில் அள்ளி வச்சோம்மா இந்த ட்ரம்மில். ஆனால் இதுக்குள்ளே இருந்து 2 அவரைக்கொடி எப்படி வராங்க பாருங்கள். அவங்களையும் விடலை, நான் குச்சி நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். குச்சி நட்டு அவங்கள ஏற்றி வச்சுருக்கேன். இன்னும் 2 குச்சி வைக்கணும். இப்படி தான் மாடி தோட்டத்துக்கு இது நான் விதை போடாமல் தானாக வந்தது. துளிர் பாருங்கள் எப்படி துளுத்து வராங்க பாருங்கள். சரிங்களா, இது நம்மக்கிட்ட நிறைய பூக்கள் இருக்குது, பழ வகைகள் இருக்குது, காய்கறிகள் இருக்குது. உங்களுக்கு இப்போ நான் காய்கறி மட்டும் காட்டிக்கிட்டு வரேம்மா, தானாக வந்த அவரைக்கொடி. சரிங்களா, இவங்க 2 தக்காளி செடி நான் வச்சது தான் இது. இதை தம்பட்ட அவரை ஆடி மாதம் வச்சு இது பூத்துக்கிட்டே இருக்காங்கன்னு நான் அதை அப்புறப்படுத்தலை பாருமா. இந்த பூ வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த பூ வச்சுருக்காங்க பாருங்கள், பூத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம எந்த செடியுமே வச்சு அவங்க தொடர்ந்து பலன் கொடுத்து பூத்துக்கிட்டு இருக்காங்கன்னக்குள்ளே அவங்கள நம்ம அப்புறப்படுத்தக்கூடாது. அப்படியே நம்ம விட்டுடணுமா. இதில் அவரைக்கொடியும் தக்காளி காயும் இருக்குது. இது வந்து நம்ம தோட்டத்தில் மிளகா காய்ச்சி செடி காஞ்சி மிளகாவும் நல்லா பழுத்து காஞ்சி இருக்கும்போது பார்த்துட்டு இதில் விதை போட்டிருக்கோம்மா. முந்தா நாள் தான் விதை போட்டேன். இது 1 வாரம் எடுத்துக்கும் மிளகா விதை போட்டது இது. சரிங்களா, இதை பாருங்கள், அவரைக்காயை பாருங்கள், தெரியுதுங்களா பாருங்கள். அவரைக்காய் காய்ச்சி மரவில் காயவே ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். இவங்கெல்லாம் சம்மரில் வந்த அவரைக்கொடிகள் அவரைக்காய்கள் தான். எப்படி போகிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி வேஸ்டேஜ் குச்சிமா, நான் ஒன்றும் பந்தல் கிந்தல் கட்டலை. நம்ம இந்த முறை நிறைய வந்து கவாத்து பண்ணோம், தோட்டமும் கவாத்து பண்ணேன். அந்த கவாத்து பண்ண குச்சி அப்படியே வந்து நான் அதில் சொருவி வச்சு எப்படி ஏறுறாங்க பாருங்கம்மா. பீன்ஸா நாட்டு காராமணியான்னு டவுட்டாக இருக்குது. ஆனால் பூ பூத்துருக்காங்க, இன்னும் ஒரு பிஞ்சு கூட வைக்கல. பீன்ஸுமா, இதோ பாருங்கள், பீன்ஸு செடிமா இவங்க. சரிங்களா, ரொம்ப சந்தோஷமா. இது வந்து பீன்ஸு. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பீன்ஸை கொண்டு வந்து ஒரே இடத்துல விதை போட்டுட்டேன். அவங்கள அப்புறப்படுத்தி வச்சா வதங்குறாங்கம்மா. கொடி வகை இவங்க வதங்குறாங்க. அதனால் காய்க்கிற வரைக்கும் காய்க்கிட்டுன்னு ஒரே இடமா விட்டுட்டோம்மா. பாருங்கள், இது சம்மரில் பீன்ஸும் நம்ம தோட்டத்தில் இருக்குது. சரிங்க, இஞ்சி நம்ம வீட்டில் இஞ்சி வாங்கிட்டு வந்து துளிர் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் மண் கொட்டணுமா. எந்த தோட்டமும் நம்ம தோட்டம் வச்சுருக்கும் போது இந்த மாதிரி பாதி சைஸ் மண் இருந்தால் மண் கொட்டினா தான் இன்னும் வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி களையெல்லாம் எடுத்துடணும். இது வந்து இஞ்சிமா. சரிங்களா, நிற்கிற தெரியுது பாருங்கள். இது வந்து சிகப்பு அடுக்கு செம்பருத்தி. வாரத்துக்கு 2 தடவை முருங்கீரை ஒரு நாள், பொன்னாங்கண்ணி ஒரு நாளுமா சூப்பு போட்டு நான் சாப்பிட்டுடுவேன். அதனால் இதுலேயும் பொன்னாங்கண்ணி கீரை இருக்காங்கம்மா. பாருங்கள், செம்பருத்தியில் தக்காளி கன்று இருக்குது. இதை இப்போ நான் அப்புறப்படுத்திடுவோம்மா, அப்போ தான் நமக்கு பலன் கொடுக்கும். என்னுடைய டாக்டர் வச்சிட்ருக்காங்க. இது வந்து தக்காளி கன்று தான் வச்சுருந்தேன் நான், அவங்க செம்பருத்தி கொண்டாந்து வச்சுட்டாங்க. இப்போ இந்த தக்காளி எடுத்து எட்ட வச்சா தான் நமக்கு பலன் அதிகமாக இருக்குமா. இதை பாருங்கள், வெயிலில் தர்பூசணி கொடி தெரியுதுங்களா, உள்ளே பாருங்கள் நிறைய தர்பூசணி கொடி வந்தது. ஏற்கனவே 2 காய்ச்ச ட்ரம் அது. அந்த தர்பூசணி ஒரு செடியை மட்டும் விட்டு வச்சுருக்கோம்மா. இதுவும் தர்பூசணியும் இருக்குது நம்மக்கிட்ட. இதெல்லாம் சம்மரில் கிடைக்கிறதா நமக்கு. தர்பூசணியும் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து போன ஆடி மாதம் வச்ச மிளகா கண்ணுமா. இதை மாற்றணும். இதில் ஒரு சங்கு கொடி வந்திருக்கு, கம்மம்பச்சரிசி வந்திருக்கு. இதை மாற்றணுமா. ஆனால் பூ வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா. பூ வச்சுருக்கிற தொட்டு விட்டுவிடுமா. நம்ம பூ மொட்டு இருக்கிறத அவ்வளோ சீக்கிரம் நம்ம அப்புறப்படுத்தக்கூடாது. சரிங்களா, அவங்களும் ஒரு உயிர் தானே. இவங்க ஒரு தக்காளி செடி, இங்கே பாருங்கள், தானாக வந்த தக்காளி செடி இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா. வீடியோ எடுத்து இடத்துக்கு வந்துட்டோம்மா. இப்போ ஏன் இதை திரும்ப வந்திருக்கோன்னா, ஒரு செடிக்கும் ஒரு செடி இவ்வளோ கேப் இருக்கணும். சரிங்களா, நம்மகிட்ட ஒரு 10-11 வகை இருக்குது. எல்லாமே உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்டேன். இது இல்லாத பழ வகைகள் இருக்குது, பூக்கள் இருக்குது, மூலிகை வெரைட்டி தனியாக இருக்குமா. இந்த மாதிரி கேப்பில் நம்ம வைக்கிற தோட்டு தான் எத்தனை இலை கொசன்னு வராங்க பாருங்கள். பூக்களை பாருங்கள், தெரியுதுங்களா. இப்போ தான் பூக்கள் வைக்கிறாங்க. இவங்க எல்லாமே சம்மர் காய்கறிமா. சுண்டக்காய் மாவிலேருந்து காமிச்சிருக்கேன். இது வந்து ரெகுலராக நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றும் போது தண்ணி கீழே இறங்காது. அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்து ஊற்றணும்.
2 வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இவங்களுக்கு ஏதாவது ஒரு இயற்கையான ஃபெர்டிலைசர், வாழைப்பழம் அமினோ அமிலம், மீன் அமினோ அமிலம், மல்லாட்டத்தோல், முட்டைத்தோல், நம்ம வீட்டில் காய்கறி யூஸ் பண்ணுறோமே அது ஒரு வாரம் ஊற வச்சு அதில் கொஞ்சம் வெல்லம் போட்ட தண்ணி. நம்ம தோட்டம் வைக்க ஆரம்பிச்சிட்டாலே இந்த மாதிரி என்னுடைய சேனல் வந்து அம்மு தோட்டம் சேனல்மா, அதில் எல்லா செடி வச்சு டெமோ போட்டிருக்கேன். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எல்லா செடியுமே வச்சு டெமோ எடுத்துருக்கேன். நான் எப்படி செய்கிறேன், என்ன பண்ணுறேன், என்னென்ன அதோ ஒரு கத்திரி செடி இருக்குது பாருங்கள் வாளியில், என்னென்ன அதில் லிக்விட் கலக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து செடிங்களுக்கு ஐயப்பன் கோயில் போனனால 10 நாள் அவங்களுக்கு இன்னும் உரம் கொடுக்கலாமா. 2 நாளுக்கு முன்னே நைட்டில் மழை பெஞ்சாங்க. இப்போ வந்து மல்லாட்டை புண்ணாக்கு கொடுக்க போகிறேம்மா. அதாம்மா கொடுக்க போகிறேன். மழையிலேயே அவங்களுக்கு நான் போதுமான சத்து கிடச்சிருக்கோம். இப்போ மல்லாட்டை புண்ணாக்கு ஊற வச்சு அந்த தண்ணி ஊற்றுறதுலையும் அவங்களுக்கு நல்லா சத்து கிடைக்கும். இதுக்கப்புறம் இவங்க இன்னும் பூ எடுப்பாங்க, இன்னும் காய் எடுப்பாங்க. இதுதான் சம்மரில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாம் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய், சுண்டைக்காய், கருமுருங்கை, முருங்கை, சரிங்களா, பாவக்காய், அவரைக்காய், பீன்ஸு, நாட்டு காராமணி, இஞ்சி, இவ்வளோ காய்கறி காமிச்சிருக்கம்மா. நம்ம காசு போட்டு காய்கறி வாங்கி சாப்பிட்றது அது உண்மையாலுமே நமக்கு நாமே மருந்து தாம்மா, விஷம்தான். எதுவாக இருந்தாலும் நம்ம மாடி தோட்டம்னு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது நமக்காக தயாரிக்கிறது, அதில் மருந்து இல்லாது, அதில் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ணுன்னு ஆசைமா. நான் வாரத்தில் 4 நாள் இந்த மாதிரி காய்கறிகள் தான் சாப்பிடுவாங்க. எனக்கு எப்படியும் கொடுத்துருவாங்க அவங்க, ஏதாவது 1 2 கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பலன் பெறணும். நன்றிம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் டெமோவோட அது எப்படி செய்யணும் போகணுன்னு ஒரு டெமோவோட உங்களுக்கு வீடியோ போடுறேன். நன்றிம்மா.